வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவீன சிந்தனைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உதவும் குணத்தில் பெயர் பெற்ற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்கும்? பிரைவேட் ஜாப்லயே இருக்கலாமா, இல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்க ட்ரை பண்ணலாமா? கும்பராசி நேயர்களே, இந்த தமிழ் வருடம் பராப வருடம் அனைத்து செல்வங்கள், முன்னேற்றங்கள், அனைத்து பாக்கியங்களும் பெற்று வளமுட வாழ வாழ்த்துகிறோம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, நீங்க கேட்ட மாதிரி கும்பராசிக்கு இந்த தமிழ் வருடம் பராப வருடம் ஒரு அமோகமான வருடமாக சொல்லலாமாங்க. ஏன்னா இவங்க படாத பாடு, படாத கஷ்டம், இவங்க பட்ட மாதிரி கஷ்டம் யாருமே படலைங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்கு போனாலும் அடி, வேலையில போனாலும் அடி, நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர தொழிலையும் லாஸ், இந்த மாதிரி ஒரு போட்டு ஜென்ம சனியா அவங்க சனீஸ்வரன் அவங்க தலைமையிலேயே உட்கார்ந்து கொடுக்க வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து அவங்க என்னன்னா ஒரு சந்நியாசமா போல, அவ்வளவுதான் அவங்களுக்கு இதுவா தவிர எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து மனதைரியத்தோட போராடி கொண்டிருக்கும் கும்பராசிக்கு இந்த தமிழ் பராப வருடம் ஒரு பொற்காலம், ஒரு வசந்த காலம், ஒரு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சி, அதன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி மிக மிக சிறப்பா இருக்குங்க. முக்கியமா தொழில்ல நிரந்தரம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இதனால இவ்வளவு நாளா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்த, ஏன்னா குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் ராகுவும் பெயர்ச்சி, இவ்வளவு நாளா ராகு பகவானும் அவங்க ராசியிலே இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் தடுத்துட்டு இருந்தாரு. என்னங்க நடக்கும்? அதாவது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் தெய்வம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அது கூட அவங்க கொடுக்கக்கூடிய வரங்கள் எல்லாம் அங்க ராகு பகவான் விஷத்தன்மையை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு நல்லதெல்லாம் கெட்டதா போயிடுச்சு. நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருங்க. நீங்க ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு கடைசி கட்ட இன்டர்வியூல போயிட்டு அது கேன்சல் ஆயிருக்கும். ஆஃபர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க, வராது. இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லியிருப்பாரு, வராது. இந்த மாதிரி எல்லாம் போராட்டத்துல இருந்திருப்பாங்க. ஒரு 6 மாசமா நிறைய பேர் வேலை இல்லாம கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 வருஷமா அவங்க வேலை கிடைக்கவே இல்லை. அதனால வீட்டுல கெட்ட பேரு, மனைவி கிட்ட கெட்ட பேர், இந்த அமைப்பெல்லாம் மாற்றி, ஏன்னா ராகுவும் பெயர்ச்சி அடைஞ்சிருவாரு. 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 12ஆம் இடத்துக்கு போறதுனால இவங்களுக்கு என்ன அர்த்தம்? வெளிநாட்டுக்கு போற யோகியம், வேலை கிடைக்கிற யோகியம். முக்கியமா குரு 6ஆம் இடத்துல வர்றதுனால கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு ஒரு நிரந்தரத்தன்மை. மெயினா அதுதான். இந்த வருஷம் அவங்களுக்கு வேலை அவங்களுக்கு நிரந்தரமான அமைப்பு, அதன் மூலியமான பொருளாதார வளர்ச்சி, ஒரு மாற்றம், முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்புல கும்பராசிக்காரர்கள நீங்க எழுதி வச்சுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் தான். கும்பராசிக்காரர்கள் பொருளாதார நிலைமை எப்படியா இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் சரியாகுமா? கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமா பொருளாதார நிலைமையில? ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா பொருளாதாரத்தினால ரொம்ப ரொம்ப கடன் வாங்கி கடன் சிக்கல்ல இருந்த ராசிகளில் கும்பராசியும் ஒன்று. அதனால இந்த வருஷத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், இதுக்கப்புறம் நான் அங்கதான்டா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ராசியில கும்பராசி முதன்மை பெறாங்க இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம். அதனால அவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை தீரும், வேலையில ஒரு நிரந்தரம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு ஒரு சுமூகமான சூழல். இவங்க பேச்சுக்கு இனிமே குடும்பத்திலையும் வேலை செய்யற இடத்துலயும் பேச்சு எடுப்பலாம். ஏன்னா எவ்வளவு நாளா வேலையில செய்யற இடத்துலயும் தொழில் பண்ற இடத்துலயும் இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். வீட்லயே அதே நிலைமையில இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்படும். முக்கியமா இவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஆமாப்பா நீ சொல்லுப்பா, நீ சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற அமைப்பெல்லாம் மாற்றம் ஏற்படும். அதனால இவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வீட்டுல திருமணம் மற்றும் சுப காரியங்கள்லாம் நடக்குமா ஐயா? குழந்தை பாக்கியம் அது போல விஷயம் எல்லாம் கண்டிப்பாங்க. ஏன்னா திருமண பாக்கியம் கைகூடும், சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் 9வது அதிபதி பாக்கியாதிபதி. ஸோ அனைத்து பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பெறுவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்க சுபகாரியம் பண்ணணும்ன்ற பிளான்லாம் இருந்தாங்கன்னா எல்லாமே நடைபெறும். அதாவது இனிமே தாங்க அவங்க வாழ போறாங்கன்ற மாதிரி சொல்லலாம். நல்லா இருக்கும் இந்த வருஷம். கும்பராசிக்காரர்களுக்கு வீடு, இடம் இல்ல வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாங்க. வீடு வாங்குற அமைப்பு இருக்கு. இடம் ஏற்கனவே பிளான் வச்சிருந்தாங்கன்னா வாங்குவாங்க.
இடம் பூர்வீக சொத்தை வித்துட்டு அது மூலியமா வேற இடம் வாங்குற அமைப்பு இருக்கு, கார் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ஒரு ராஜயோகம் கூட சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் வெற்றி அடையும். கும்பராசிகள் நினைத்தபடி எல்லா காரியத்தையும் வந்து சக்சஸ் பண்ணி முன்னேற்றத்தை கொண்டு செல்வார்கள் இந்த வருடம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்ணலாம்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? கண்டிப்பாங்க. வெளிநாட்டு போக அமைப்பு வந்து கும்பராசிக்கு சிறப்பா இருக்கு இந்த வருஷம். ஏன்னா, ராகு பகவானும் வந்து 12ஆம் இடத்துக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற கிரக பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வராரு. 6ஆம் இடத்து தொழில் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அதனால தொழில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். அதே மாரி வெளிநாட்டு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்பு, மாணவர்கள் வெளிநாட்டுல படிக்கிற அமைப்பு. ஏன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன் சேர்த்து. ஏன்னா, ராகு பகவானும் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ராகு பகவான் குருவின் பார்வையில் ராகுவும் வந்துடுறாங்க. அதனால ஃபாரின் போற அமைப்பு, அதனால அவங்களுக்கு இது பண்றது வரவு, அதாவது பொருளாதார வளர்ச்சி மேம்படுறது, அந்நிய முதலீட்டுனால வெற்றி பெறது, ஷேர் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங்ல வெற்றி அடையுது. அதாவது ஒரு ஏற்கனவே அவங்க வந்து வெளிநாட்டு மூலியமா வந்து ஒரு பிளானிங் வச்சிருக்காங்க. ஒரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும். எல்லா அமைப்பும் இருக்கு. ஸோ ஃபாரின் போய் செட்டில் ஆகுற அமைப்பு கும்பராசிக்கு சிறப்பா இருக்கு. மாணவர்கள் படிப்பு விஷயமாவும் சரி, வேலை விஷயமாவும் சரி, அவங்களுக்கு சிறப்பா இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிற யோகம், வேலை செய்யற யோகம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? கும்பராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்கள், பாக்கியங்கள், யோகங்கள், உங்களுக்கு இருந்து வந்த தடை பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டுல ஒரு சுமூகமான சூழ்நிலை. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அருமையான வாழ்க்கை, அருமையான பொருளாதாரம், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா யோகங்களும், பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பா இருக்க போதுங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்ற மாதிரி உங்களை பார்த்து எல்லாரும் வளர்ச்சி அடைந்து, என்னப்பா இவன் இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானன்ற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து செல்வங்கள், வளங்கள் பெற வாழ்த்துகிறோம். நேயர்களே, ஐயா சொன்னது போல கிரக நிலைகள் சற்று சவாலாக இருந்தாலும் முறையான வழிபாடும் நிதானமும் உங்களை வெற்றியடைய செய்யும். வாழ்த்துக்கள்.